ஐயா நீ செய்யறதெல்லாம் நீ வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார். அன்னைக்கு தாவீது கேட்கிறார், ஆண்டவரே பெலிஸ்தர்களை என் கையில ஒப்பு கொடுப்பீரான்னு கேட்கும்போது ஆண்டு சொல்ல, நீ போ, உன் கையில நான் என்ன செய்வேன், ஒப்பு கொடுப்பேன். இப்ப அப்படின்னா ஆவிக்குரிய அர்த்தமா நீங்க என்ன எடுத்துக்கொள்ளணும்னா, எதை எதை மலை போல பார்க்கிறியோ அது எல்லாம் உன் கைக்கு அடங்கும்படி கர்த்தர் செய்வார். எதெல்லாம் பெரிய பர்வதமாய் இருக்கிறதோ அதெல்லாம் சமபூமியாய் மாறும்படியா, எதெல்லாம் உன் வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் தலையை துளுங்கி கொண்டிருக்கிறதோ அது எல்லாம் அடங்கும்படியாக. நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் திரும்ப திரும்ப வருதுன்னா தைரியமா இரு. சில விஷயத்தை கர்த்தர் வேரோடு அழிக்கிறதுக்காக அதை அனுமதிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேரோட. எங்க இடத்துல ஆவியானவர் அசைவாடுகிறாரோ அங்க நிறைய காரியங்கள் உருவாக ஆரம்பிக்குமா. ஆவியானவர் அசைவாடிட்டார்னா தேவனால் அங்க சும்மா இருக்கவே முடியாது. எத்தனை நம்புறீங்க? உனக்குள்ள ஆவியானவர் அசைவாடிட்டார்னா தேவனால சும்மா இருக்கவே முடியாது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்ட. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர். நல்லா 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 குதிச்சு பாடுவோமா. நீரை தீடுவே நீரை தீடுமே ஆனந்தத்தா. நீங்க எல்லாம் சொல்லுவீங்களா? என் தளபதியே என் தளபதியே ஆராதனை என் தளபதியே தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். அவரை போற்றி ஆமென். நெருக்கப்பட்டு அடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததால். சொல்லுங்க, நெருக்கப்பட்டு அடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லா விடுதலையோட நல்ல கையில நல்ல கரங்களை தட்டி அற்புதம் இப்போமே நடக்கட்டும். ஓ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா ஆமென். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் அவன் தேவ். நல்லா நல்லா ஆமென். வாழ்வழி இயேசு ராஜா விடுதலையோடு ஆமென். ஜெயம் கொடுக்கும் அவன். ஆஹா கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளன் என அவர் நீதியின் கரத்தினார். எல்லாருமா நல்ல நல்ல நீதியின் கரத்தினார். கர்த்தரே என் பலன், எதற்குமே ஜெயம் கொடுக்கும் அவன். ஆஹா
விசுவாச ஜெப ஊழியம். ஆமென். ஆசிரியர் சொல்லிட்டாரு, என்னன்னா இது நம்ம சபை தான், எவ்வளவு நேரம் கரெக்ட் தான். ஆனாலும் ஈவினிங் நமக்கு ஒரு பெரிய வார் இருக்கு நமக்கு. கரெக்டா? பெரிய கரெக்டா இல்லையா? அப்போ நான் யோசித்தேன், சரி ஒரு 1 hour நல்லா எந்த அளவு நம்ம ஆவி, எப்பவுமே அப்படி நினைப்பேன் 1 hour. ஆனா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், சம்டைம் அந்த ஃப்ளோல போயிட்டோம்னா நமக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாம ஆண்டவர் கொண்டு போயிருவார். 3 மணி நேரம் ஆகி 3.5 மணி நேரம் ஆகி கூட முடிக்குமோமான்னு யோசிப்பேன் நான். அது தெரியும், கூட இருக்கிறவங்க தெரியும். அது ஆசைப்பட்டு பண்றது இல்ல, அது ஆவியில் அப்படியே நம்ம கர்த்தர் நம்மளை கொண்டு போயிருவார். இப்ப கூட நான் விசுவாசிக்கிறேன், ஏன் பலத்தினால் அல்ல, ஏன் ஞானத்தினால் அல்ல, எந்த அளவு ஆவியா நம்மளை கொண்டு போகிறாரோ. இதுல என்னன்னா அந்த ஒரு நிறைவை நம்ம எல்லாரும் அனுபவிக்கத்தக்கதாக, விடுதலையோடு நம்ம பாடத்தக்கதாக. ஒரே ஒரு காரியம் தான் ஆவியில தேவ மனுஷன் வந்தவன என்கிட்ட கை கொடுத்து சொன்னார், பாஸ்டர் காலைல ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் ஒரு பிரேக் த்ரூவை வச்சிருக்கிறார் இந்த சபைக்கு, இந்த ஊழியத்துக்கு வச்சிருக்கிறார். ஆவியில டக்குன்னு எனக்கு ஒரு வார்த்தை வந்தது, என்னன்னா நமக்கு எதிரானவை காரியங்களை, நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் சொன்ன காரியம். ஒரு நிமிஷம் இருங்க, சொன்னவரை கை தட்டுங்க. தண்ணீர் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை, பாடுகளை, உபத்திரவங்களை, நெருக்கங்களை உடைந்து போக, எல்லாம் சொல்லுங்க, தண்ணீர் உடைந்தோடுகிறது போல. நேற்றைய தினமே அது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் அந்த போராட்டங்கள், ஏன் அந்த தடைகள்? தண்ணீர் உடைந்தோடுகிறது போல ஆண்டவர் அதை சத்ருவை உடைந்து ஓட பண்ணினார். அது நடுவில் நம்ம நின்று கர்த்தர் அங்க உயர்த்தினோம். ஆமென். அப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? நேற்றைய தினத்திலிருந்து என் வாழ்க்கையில ஒரு இப்போ வருது பாரு வெளிப்பாடு. இன்னைக்கு தான் பிரேக் த்ரூ கிடையாது, நேற்றிலிருந்தே உனக்கு பிரேக் த்ரூ ஆரம்பிச்சிருச்சு. நேற்றிலிருந்தே உன் வாழ்க்கையில கர்த்தர் உடைந்தோட வேண்டியவைகளை, உடைக்க வேண்டியவைகளை கர்த்தர் உடைக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், அந்த கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், அந்த சந்தோஷத்தின் ஆவியினால் ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். இந்த எல்லையில் இருக்கிற தடைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உடைத்து போடட்டும். அவருடைய மகிமையினால் கர்த்தர் இந்த ஆலயத்தை நிரப்பட்டும். அதற்கு எதிராக இருக்கிற எல்லா வல்லமைகளையும் தண்ணீர் உடைந்தோடுகிறது போல என் ஆண்டவர் உடைந்து ஓட பண்ணும்படியாய். Come on. Amen, amen. அப்போ நம்ம எல்லாம் விடுதலையோட, சந்தோஷத்தோட எல்லாம் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உடைய வேண்டியதெல்லாம் உடையிற நேரம். சொல்லுங்கப்பா, நொறுங்க வேண்டியதெல்லாம் நொறுங்குற நேரம். கரெக்டா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆசைப்படுற பிள்ளைங்க. அப்போ உடைய வேண்டியது உடைஞ்சிட்டு நொறுங்கிட்டுனா நீ எப்படி ஆயிருவேன்னா விடுதலை ஆயிருவே. சொல்லுங்க விடுதலை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க விடுதலை. அப்ப விடுதலையா இருக்கிற பிள்ளைங்க எப்படி ஆராதிப்போம்? நல்ல கரங்களை உயர்த்தி. ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்னைய ஆனந்தம். விடுதலை நாயகன். நீங்க மட்டும் நல்ல கை தட்டி வெற்றியை. அந்த விடுதலையை ரிலீஸ் பண்ணுவோம். ஒவ்வொருவரும் அந்த விடுதலையோடு விடுதலை. லல்லல்லா. விடுதலை நல்ல நல்ல கையை தட்டி வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா. எல்லாரும் கையாசைச்சு. இதுலதான் பிசாசு விழுவான், இதுலதான் சத்துரு சோர்ந்து போவான், அவன் தோற்று போவான். Come on. விடுதலை நாய, விடுதலையோட வெற்றி. வெற்றிய
அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பி நடத்து. சொல்லுங்க, அவர் அன்பின் அபிஷேகத்தால் சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். நல்ல கையை தட்டி ஆமென். வாங்க பாஸ், நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க. மொத்தமா எவனையும் பார்க்கணும். என்ன நிறைய சில புறம்புக்குகளுக்கு தெரியாது. சில என்னன்னா பாத்தீங்களா, ரொம்ப என்னடா இவர் ஆடுறாருன்னா மாம்சத்தெல்லாம் ஆடவே நமக்கு வர மாட்டேங்குது, வராது. ஆனா ஆவியில ஒரு நிறைவு வந்துடுச்சுன்னா, டேய் நீ என்னன்னாலும் சொல்லிக்கடா, என்ன நீ சொல்லி சொல்லாம போ, நீ எனக்கு மார்க்கு போடு, மார்க்கு போடாம போ. எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வல்லமை உள்ளவர். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அசைவாடுகிறவர். எத்தனை நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் அசைவாட எழும்பிட்டார். நல்ல கவனிங்க. இப்போ நல்ல ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. வார் எத்தனை பேர் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? கை உயர்த்தி நல்ல கவனிங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க இடத்துல ஆவியானவர் அசைவாடுகிறாரோ அங்க நிறைய காரியங்கள் உருவாக ஆரம்பிக்குமா? ஏன்னா பைபிள் அழகா இருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு, ஆழத்தில் இருள் இருந்தது. ஆனா தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடுறாராம். ஒரு ஆளில சொல்லக்கூடாதா? நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஊழியத்தில் இனி கர்த்தர் அசைவாடுகிறார். இந்த கூட்டத்திற்காய் கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அசைவாட ஆரம்பிச்சுட்டார்னா அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இப்ப பார், ஆவியானவர் அசைவாடிட்டார்னா தேவனால் அங்க சும்மா இருக்கவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்குள்ள ஆவியானவர் அசைவாடிட்டார்னா தேவனால சும்மா இருக்கவே முடியாதுன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்ட. எல்லாரும் சொல்லுங்க, பிரேக் த்ரூ. சத்தமா சொல்லுங்கப்பா, பிரேக் த்ரூ. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, அசைவாடிட்டு இருக்கிறாராம் ஆவியானவர். அசைவாடிட்டு இருக்கிறார், அசைவாடிட்டு இருக்கிறார். அடுத்தது தேவன் அந்த இடத்துல வந்து நிற்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் அசைவாடிட்டார்னா அங்க தேவன் இறங்குவார். ஐயா, ஆமென், ஹalleluya, ஆமென். அதனாலதான் நம்ம வந்து திரித்துவம், ட்ரினிட்டி, பிதா, குமாரன், பரிசுத்த, இந்த மூவரும் ஒரே ஒன்றாய் இருக்கிறார்கள். நம்ம அதை நம்ம என்ன செய்யறோம்? அந்த டாக்டரின்ல நம்ம இருக்கிறோம். அவங்க மூணு பேரையும் பிரிக்கவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆவியானவர் இருக்கிற இடத்துல யார் வந்துடுறா? சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? தேவனே, பக்கத்துல பசங்க, தேவனே வந்துடுறாரு. அப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இந்த இடத்துல அசைவாடுகிற ஆவியானவர் மொத்தமா அவரையே 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 ஆமென். மாற்றா நல்ல அப்படி அந்நிய பாஷைகளை பேசுங்கப்பா. ஆவியில் நிரம்பி அக்கினி பாஷைகளை பேசுப்பா. Come on people of God. Glory. அவர் அன்பின் அபிஷேகத்தா என்ன நிரப்பி நடத்து. கவனிங்க கவனிங்க. யாரு கண்ணெல்லாம் மூடிக்க வேண்டாம், சரியா? கண்ணை மூடினாதான் அந்த அபிஷேகம் வரும். கண்ணை மூடினாதான் நிறைய பேர் ஆவிக்குள்ள ஆவாங்க. அந்த கதையெல்லாம் கிடையவே கிடையாது. நீ கண்ணை திறந்திருந்தாலும் ஆண்டுடைய வல்லமை உன்னை நிரப்பதான் செய்யும். கரெக்டு தானே பாஸ்டர்? நமக்கெல்லாம் நிறைய போய் தப்பாவே சொல்லி கொடுத்துட்டானுங்க நிறைய. ஆமா, கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. தேவனோடு இருக்கிற உறவுகள் என்பது நீ கண்ணை மூடனா அவரோட உறவு அப்படி கிடையவே கிடையாது. உன் நினைவுகள் இருக்கு பாரு, உன் உள்ளம் இருக்கு பாரு. நீ மற்றவன்கிட்ட பேசிட்டு தான் இருப்ப. கவனிங்க கவனிங்க.
நீங்க பேசிட்டு தான் இருப்பீங்க, உன் வாய் பேசிட்டு தான் இருக்கும், ஆனா உன் ஆவி அவரோட கனெக்ஷன்ல இருக்கும்பா. நீ கார் டிரைவ் பண்ணிட்டு தான் இருப்ப, உன் மூளை வந்து கரெக்டா ஓட்டுறதுக்கு போடிட்டு தான் இருக்கும், ஆனா உன் ஆவி அவரோட அவன் அசைவாடிக்கிட்டே இருக்கும்பா. ஒரு ஆளில சொல்லக்கூடாதா? நிறைய நேரங்களில் நான் டிரைவ் பண்ணும்போது திடீர்னு எனக்கு ஒரு புத்தி வந்த மாதிரி தெரியும். என்னடா இவ்வளவு தூரம் நான் எப்படி டிராவல் பண்ணி கரெக்டா வந்தேன்னு தெரியலன்னு யோசிப்பேன். ஆமா, நம்ம மூளை எல்லாம் கரெக்டா ஸ்டீரிங்க பிடிச்சிருக்கும், பிரேக்கா பிடிச்சிருக்கும், கியரை மாத்தி இருக்கும், கரெக்டா இல்லையா நான் சொல்றது? ஆனா இவ்வளவு தூரம் எப்படி இவ்வளவு நேரம் அப்ப நான் என்ன பண்ண? அப்பதான் எனக்கு தெரியும், நம்ம ஸ்பிரிட், நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற ஆவி தேவனோட கனெக்ஷன்ல இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? அதனால என்னன்னா, இந்த கண்ணை மூடிட்டே தான் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும் கிடையாது. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, அவன் எல்லாரும் அப்படியே விசுவாசத்தோட, சந்தோஷத்தோட, அந்த உங்க முகத்துல எல்லாம் எப்படி சீரியஸ்னஸ் இருக்க கூடாது, விடுதலையோட. கட்டப்பட்டவன் தான் முகத்துல அப்படி இருக்கும், டார்க்னஸ் இருக்கும், இருள் இருக்கும், அப்படியே ஒரு சோர்வுகள் இருக்கும். அவங்களதான் கட்ட அவிழ்த்துட்டாரு. அவன் பக்கத்துல உள்ளவங்க தெரிஞ்சவங்களா இருந்தா நல்லா மண்டையிலே போடுங்க. ஆமென். சிரிச்ச முகமா சொல்லுங்க, நல்லா ஃப்ரீயா இருன்னு சொல்லுங்கப்பா. ஆமென். அப்ப நல்ல கரங்களை உங்க தலைமையில வச்சு சொல்லுங்க, அவர் அன்பின் அபிஷேகத்தா என நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தா என நிரப்பி. சில வேளைகளெல்லாம் நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தூங்குவேன் பாருங்க, 2 மணிக்கு 3 மணிக்கு திடீர்னு ஒரு ரேமா வார்த்தை என் காதுல கேட்கும். அப்ப நான் என்ன செய்வேன், சில நேரங்கள்ல சரி காலையில நம்ம அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு படுத்து சில நேரம் மறக்கவும் செஞ்சிருக்கேன். ஆனா சில வேளை இப்ப என்ன பண்ணுவேன், நான் டக்குன்னு எழும்பி எழுதிட்டு படுத்துருவேன். ஒரு ஆமீன் சொல்லக்கூடாது? ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு வார்த்தை தான் பேசும், டக்குன்னு அந்த காதுல வரும், அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு ஒரு வெளிப்பாடு வரும். அப்ப ஏன் இதை சொல்றேன்னா, உன்னை என்னையும் பரலோகம் எப்பவுமே இப்படி வச்சிருக்கு. ஆமா, அன்னைக்கு அந்த ஆவியானவர் தான் இன்னைக்கு நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு, இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா, அசைவாடுறாரு, அங்க தேவன் வருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் நல்ல விடுதலையோடு சொல்லலாமா? அவர் அன்பின் அபிஷேகத்தா நல்லா என்னை நிரப்பி நடத்து. அவர் அன்பின் அபிஷேக. வாலிப பசங்க எல்லாம் கை தட்டி. அவர் அன்பின் அபிஷேக. அவர் அன்பின் அபிஷேக. சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். நீங்க மட்டும் விடுதலை. நான் நல்லா 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 ஜம்ப் பண்ணி பாடுங்கப்பா விடுதலையோடு. ஆமென் ஆமென். வெட்கப்படாத. நல்ல 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 விடுதலை. வாலிப பிள்ளைங்க எல்லாம் குதிச்சு பாடுங்கடா. Glory glory. அல்லல்லா. 1 2 3 4 விடுதலை தருகிறா. நல்ல நல்ல எனக்குள்ளே நல்ல விடுதலையோடு. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். ஹே ஹே அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென்.
அல்லேலூயா. எல்லாருமா அவர் அன்பின் அபிஷேகத்தால் நல்ல 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 அவர் அன்பின் சகதலவா சாத்தானின் வலிமை வெல்ல சாத்தானின் அதிகாரம் எனக்கு அதிகாரம் எல்லாம் சொல்லுங்க அதிகாரம் அதிகாரம் எனக்கு அந்த அதிகாரத்தை தந்த பிள்ளைங்க பெற்றுக்கொண்ட பிள்ளைங்க விடுதலை எனக்குள்ளே விடுதலை எனக்குள்ளே இருக்கிறா ஆமென் என்னைய ஆனந்த அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி ஆமென் 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 அவர் அன்பின் அபிஷேகத்தா நிரப்பி நாட எல்லாருமா சாத்தா எல்லாம் சொல்லுங்க அதிகாரத்தை தந்திருக்கிறார் தானே இந்த இருள வெல்ல இந்த போராட்டங்களை வெல்ல சாத்தானின் வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தா விடுதலை நான் விடுதலை நாயகன் ஆமென் வெற்றியை தருகிறா ஆமென் விடுதலை நான் தருகிறா நல்ல கை தட்டி ஜோரா ஆவியானவர் அசைவாடிட்டார் என் வாழ்க்கையில ஆமென் எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில எனக்கு அவர் அசைவாடிட்டாருன்னா அடுத்தது நடக்க வேண்டிய பிரேக் த்ரூ என் வாழ்க்கையில நடக்கும் எல்லாரும் சொல்லுங்க அசைவாடிட்டாருன்னா இன்னைக்கு சொல்லுங்க அசைவாடுகிற ஆவியானவர் இன்னைக்கு அசைவாடிட்டாருன்னா அடுத்தது எல்லா ஜாதிகளாலும் விரும்பப்பட்ட ஒருவர் வருவார் அவர் வரும்போது என் ஆலயத்தை மகிமையினால் நிரம்ப பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படியா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவர் மேல் இன்னைக்கு ஒரு அசைவாடுதல் உண்டாகி கொண்டிருக்கிறது எல்லாரும் உங்க கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க ரெசவேட் மாட்டே கேரேமோ சாந்தலாலாலவா லிப்ராசே ரபாதே ரகபாலா லியே கபாதே ரகவா ரகபாசே ஓரா காதலா ரதலா அப்படி அக்னி பாஷைகளை பேசார் ஆவியான அசைவாடுகிற நேரமாய் நான் இதை பார்க்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அசைவாட ஆரம்பித்து விட்டார் உன் ஊழியத்தில் உன் குடும்பத்தில் சகலவற்றிலும் இன்னைக்கு ஆவியான அசைவாடுதல் ஓ ரகதலமா ஏசுராதலதலா ரேகேரேகே ஓ ரஜே ரகமலா லாக்ரமதலபா லிபனா ரேகேரேரே நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்களே சுவிநாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம்
இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமாதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமாதை பரம சந்தோஷம். இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், எங்கள் இயேசு. முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், நோன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், ஜொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாருமா அந்த நாமத்தினால் இனிதான நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். எல்லாரும் கையை சுத்தி சொல்லுங்க. எங்கள் இந்த எல்லை எங்கிலும், இந்த பட்டணம் எங்கிலும் என் ஆண்டவருடைய நாமம் எல்லா முழங்கால்களும் முடங்கக்கூடிய, நாவுகள் அறிக்கை பண்ணக்கூடிய, ஓ இணையில்லா எங்கள் இயேசுவின் நாமம். ஆமென். எங்கள் இயேசுவின் நாமம் விடுதலையோட எங்கள் இயேசுவின் எங்கள் இயேசுவின் நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் விடுதலை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா, கட்டுகளை உடைந்து போகும்படியா, விடுதலையோட பாடும்போதே ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கட்டுகள்லாம் உடைக்கப்பட்டு போவதாக ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. ஆமென். எங்கள் இயேசுவின் நாமம், ஃபயர் லார்ட். எங்கள் இயேசுவின் நாமம், நல்லவர் நீர்தானையா, நல்லவர் நீர்தான். சொல்லலாமா? ஹே, நல்லவர் நீர்தானையா, என்னை செய்யா நல்லவர். நல்லவர் நீர்தானையா, நல்லவர் நீர்தானை. நல்லவர் நீர்தானையா, என்னை செய்யா நல்லவர். எல்லாருமா எல்லாவர் நீதானையா. ஆமென் ஆமென். நல்லவர் 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 நீதானை என்னை செய்யா. ஆமென் ஆமென். நீ மட்டும் போதுமையா. ஆமென். நீங்க மட்டும் போதுமை. நீங்க மட்டும் போதுமையா. என்னை செய்யா நீங்க மட்டும். எல்லாம் சொல்லுங்க. அற்புத நீதானையா. சொல்லுங்க அற்புத நீதா. சொல்லுவோம் அற்புதம். எத்தனை பேர் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்ற பிள்ளைங்க? அற்புத நீதானையா. அற்புத நீதானையா. ஏசையா அற்புத நீதானையா. என்னை செய்யா. ஜெயம் கொடுத்த தேவ. கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழித்த
இயேசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் பாடுங்க. ஜெயம் கொடுத்த அவன் தேவானில் அவன் கோடி அவன் 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 வாழ்வழித்த இயேசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம். ஏன் தெரியுமா? அவர் அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அவன் அவன் அற்புதம் செய்பவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பார் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், எல்லாருமா ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுத்த கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். இயேசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் ஜெயம் கொடுத்த அவன் அவன் கோடி கோடி அவன் 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 வாழ்வழி இயேசு ராஜாவுக்கே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்காரத்தா. சொல்லுங்க பாவோம். துடைத்திடுமே நீரைத்திடுமே ஆனந்தத்தான். அவன் 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 நீரைத்திடுமே ஆனந்தத்தான். மகிழுடன் துதித்திடவே நீரைத்திடுமே ஆனந்தத்தான். மகிழுடன் நீரை நீரைத்திடுமே ஆனந்தத்தான். மகிழுடன் துதித்திடவே நீரைத்திடுமே ஆனந்தத்தான். மகிழுடன் துதித்திட மால்டாலா காபாஷே. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ அந்த அசைவாடக்கூடிய ஆவியானவர் எல்லாம் அசைவாட போகிறார். கரெக்டா இல்லையா? எனக்கு ஆசை என்னன்னா, அன்னைக்கு இந்த ஆராதனையில நீங்க எல்லாரும் அதை அனுபவிக்கணும். வாலிப பசங்க சின்ன பிள்ளைங்க வரைக்கும் அந்த கிருபை, அந்த அசைவாடக்கூடிய தெய்வ அபிஷேகத்தை நீங்க ஒவ்வொருவரும் நீங்க அனுபவிக்க முடியா? எத்தனை பேர் ஆசையோடு இருக்கிறீங்க? ஆண்டவரே, நீங்க அந்த அபிஷேகம் எங்க மேல. ஒண்ணும் இல்ல, வசனம் தான், வார்த்தை தான். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அடுத்தபடியா அசைவாடின உடனே அங்க தேவன் வந்து இறங்குறார். அவருடைய கரெக்ட் தான், அப்படிதான், கரெக்ட் தான், அப்படிதான் இருக்கு பைபிள். ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் வானம் உண்டாக கடவுதுன்னு சொல்றார். அவர் அலையில சொல்லக்கூடாதா? எல்லாம் உண்டாக ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு இந்த அசைவாடுதல் வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்க நிறைய நன்மைகளை கட்டளிட போகிறார். ஆமென் சொல்ல போவோம். எது எதை 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 இந்த சபைக்காக நான் ஆவியில பேசுறேன், இந்த சபைக்கான எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் இன்னைக்கு கட்டளிடக்கூடிய அதுலதான் அந்த பிரேக் த்ரூவை. ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ரொம்ப ஆசையோடு இருக்கிறோம் பிரதர், ரொம்ப ஆசையோடு இருக்கேன். ஆண்டவர் எனக்கு ஏதாவது தொடமாட்டாரா, எனக்கு ஏதாவது நடந்துராதா, ஒரு தொடுதல் எனக்கு அப்படிப்பட்டவங்க மாட்டம் முன்ன வாங்க பாவு. ரொம்ப வாஞ்சியோடு வந்திருக்கேன், ரொம்ப ஆசை. அவங்க மட்டும் ஃப்ரெண்ட் இந்த கமான் இந்த ஃப்ரெண்ட் இன்னைக்கு ஒரு தொடுதலையும் ஒரு அபிஷேகத்தை நான் பார்க்கணும். இவங்களை பார்த்து மத்தவங்க வராதீங்க. எனக்கு தெரியும் தானே, முதல்ல ஆசையோட வந்த பிள்ளைங்க.
நம்புறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு ஒரு தேவருடைய ஆவியானவர் அசைவாடினார். உன்னை கர்த்தர் இன்னைக்கு ரிலீஸ் பண்றார். எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கேளு. எங்க மேல அசைவாடு. எல்லாம் வாஞ்சியோட ஆண்டுடைய மகிமை அப்படியே மூடி, மகிமை அப்படியே நிரப்பட்டு. இதுவரைக்கும் வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ தெரியா, வெறுமையா இருந்துச்சோ, ஒழுங்கின்மையமா இருந்துச்சோ. ஆனா எனக்கு தெரியும், இந்த அசைவாடுதலுக்கு பிறகு வாழ்க்கை மகிமை அலங்கரிக்கப்படுகிறது. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட சில விஷயத்தை இழந்து போயிருவோம். அந்த ஒரு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை இருக்கும். இன்னைக்கு அந்த இதெல்லாம் கர்த்தர் உடைச்சு போட்டு மறுபடி ஒண்ணு எல்லாம் கை வைத்துக்கோங்கப்பா. வாஞ்சோடு வந்தீங்க சிஸ்டர், உங்களை தொடக்கூட செய்யலன்னா அவனோட வல்லம் அப்படியே உங்களை நிரப்பிச்சு பார். இன்னும் உங்களை நிரப்ப. 2 கையை உயர்த்திக்கோங்க. மாட்டாலா சைக்கா. மொத்தவங்க யார் வேடிக்கை பார்க்க எல்லாம் மொத்தமா இறங்கட்டாங்க. மொத்தம் நல்ல வாஞ்சியோட கையை உயர்த்திக்கோ. மாற்றா காபா. சின்ன பிள்ளை மகிமை இறங்கிறற்றாண்டவர், மகிமை இறங்கிறற்றாண்டவர். மொத்தமா இறங்கட்டும், மொத்தமா இறங்கட்டும், மொத்தம் ரிலீஸ் பண்றேன். இந்த சபைக்கு அதை ரிலீஸ் பண்றேன். இனி நுகத்தடி உன் மேல இருக்க முடியாது. Holy Spirit, thank you, Holy Spirit. வாங்கிக்க, 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 வாங்கிக்க. மாட்டா காபா லாகார். மாட்டா லா சேகா. மாட்டா காபு ஷட்டா. மாட்டா காமாலாஸ். மாட்டா காபா. கண்ணீரெல்லாம் இருபையின் போர்க்கரத்தா துடைத்திடுமே. ஆமென். நீரை எல்லாரும் கேட்கலாமா? நீரைத்திடுமேவா ஆனந்தத்தா நீரைத்திடுமே. ஆனந்தத்தா துதித்திடவே நீரைத்திடுமே. துதித்திடவே நீரைத்திடு. ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அந்த தம்பி உங்க பையன் தானே? நீ வா. எனக்கு மேல மேல ஆவியில யாருக்காவது ஒருத்தருக்கு ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணணும்ங்கிறது எனக்குள்ள பயங்கரமா ஏவிட்டே இருக்கு. உயர்த்திக்க பாவம். லார்ட், என்ன முகாந்தரம் தெரியாத ஆண்டவர் எனக்கு. ஆனா இந்த கூட்டம் இந்த பையன் லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூவா I release the power and the mighty. மொத்தமா ஆண்டவரை இன்னைக்கு மொத்தமா சுவா மொத்தமா இறங்கிரட்டும். மொத்தமா
ஓ நிறைத்திடுமே ஆனந்தத்தான் மகிழுடன் துதி நிறைத்திடுமே ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திட கை உயர்த்திக்கோ. இன்னையோட வாழ்க்கை மாறு. இன்னையோட இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல. இதுக்கு பிறகு அற்புதங்களையும் அடையாளங்களையும் உன் கரங்களாய் கர்த்தர் அப்படி அபிஷேகம் பண்ற. இன்னும் வாங்க கை கம். Lift your hands, lift your hands. Elmi. Makarabu shata. Look at me, தம்பி. ஆண்டு மகிமை உன்னை அப்படியே மூடட்டும். இது ஒரு இந்த நாள் உன் வாழ்க்கையில மறக்க முடியாது. இப்படிதான் ஒரு நாள் என் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன தொட்டார், என்ன ஊற்றினார். Lord, I release the fire in the Holy Ghost. மொத்தமா இறங்கிறார். மொத்தமா எல்லாரும் ஒன்போல கை கோர்த்துக்கோங்க. வா ஆண்டோட கேள். அப்பா என்ன நிறைக்க போறீங்க சுவாமி, என்ன உம்முடைய ஆவியினால் நிரப்ப போறீங்க சுவாமி, உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்ப போறீங்க சுவாமி. இந்த வேளையில் ஒவ்வொருவர் மேலையும் எல்லா வாயை திறந்து கையை உயர்த்திக்க. ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவர் மொத்தம் நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திட. நீ வா இந்த சபையில் உள்ள தம்பி தானே நீ. ஆண்டவரே கிருபை வேணுமா உனக்கு மேல கொஞ்சம். ஏன்னா கொஞ்சம் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்குள்ள எனக்கு ஆரம்பிச்சிச்சு, நான் ஃபீல் பண்றேன் நான் பயங்கரமா. ஆனா அவங்க விழும்போது கொஞ்சம் அவங்கள பார்த்து கை உயர்த்திக்க. ஆசையோட வாஞ்சிக்கிறியா? எழுப்பிருங்க ஆண்டவர், எழுப்பிருங்க ஆண்டவர். ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திட துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர். நல்லா நல்லா குதிச்சு பாடுவோமா? நிறைத்திடுமே நிறைத்திடுமே ஆனந்தத்தால் துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்காரத்தால். அவன் துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்காரத்தால். நிறைத்திடும் ஆனந்தத்தால் மகிழுடன் துதி நிறைத்தி துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம்
எல்லாம் சொல்லுங்க பாபு. என்ன மாதிரி சொல்லுங்க பாபு. ஆனந்த சொல்லுமா. துடைத்திடுமே துடைத்திடுமே. ஆமன் ஆமன் துடைத்திடுமே. ஆமன் ஆமன் நீரைத்திடுமே. ஆனந்தத்தா சத்தமா நீரைத்திடுமே. ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. இன்னும் சத்தமா துடைத்திடுமே. Glory. துடைத்திடுமே. நீரைத்திடுமே. சொல்லுங்க. ஆசையா கேட்கிற பிள்ளைங்க நீரைத்திடுமே. சத்தமா 1 2 3 4 துடைத்திடுமே. நீரெல்லாம் திருவாயின் போர்க்கரத்தால் துடைத்திடுமே. நீரெல்லாம் இருபாயின் போர்க்கரத்தால் ஆமென் ஆமென் நீரைத்திடுமே. ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. சொல்லுங்க நிறைத்திடுவீர் எங்கள் ஆனந்தத்தால். வேமன் துடைத்திடுமே. கண்ணீரெல்லாம் துடைத்திடுமே. கண்ணீரெல்லாம் நீரைத்திடுமே. ஆனந்தத்தால் நீரைத்திடுமே. ஆனந்தத்தால் நீரைத்திடும். எல்லாருமா நல்ல கைய உயர்த்தி தட்டி நீரைத்திடுமே. கொஞ்சம் அசைஞ்சு பாடுவோமா. ஆனந்தத்தால் ஆவியானவர் அசைவாட அசைவாட நமக்குள்ளே அசை வந்துகிட்டு தான் இருக்கு. ஏமா மற்றபடிலாம் நமக்கு வருமா? வரவே. ஆனா அந்த அசைவாடல் வந்துட்டுனா நீரைத்திடுமே. ஆனந்தத்தால் நீரைத்திடுமே. ஆனந்தத்தால் நீரைத்திடுமே. நீரைத்திடுமே. ஆனந்தத்தால் அவன் 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 நீரைத்திடுமே. ஆனந்தத்தால் எல்லாம் சொல்லுமா. துடைத்திடுமே. கண்ணீரெல்லாம் துடைக்கிறார். அவரை மகிமைப்படுத்தும் வேளையில கமோ துடைத்திடுமே. ஆமென் ஆமென் நீரைத்திடுமே. ஆனந்தத்தால் அங்கிள் கூட டான்ஸ் ஆடுமாடா? என் கூட ஆடுறியா? அப்படியே சுத்தி சுத்தி வாரான். அங்க நிக்கிறான் அங்க நிக்கிறான். எனக்கெல்லாம் பெரிய டான்ஸ்லாம் ஆட தெரியாதப்பா. அதுக்கே கழுவி ஊத்துறாங்க நம்மள. நம்ம தெரிஞ்சத ஒரு குதிப்போம். சம்டைம் இப்படி ஒரு அசை வரும், அவ்வளவுதான். ஆவியில் அந்த சந்தோஷத்துல இருந்தா கரெக்ட் தானங்க. இப்ப எத்தனை பேர் உங்களுக்கே தெரியுது ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா? ஆமே. அப்ப நல்லா தலையாடி பாடுவோமா. நீரைத்திடுமே. ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்தி நீரைத்திடுமே.
நிறைத்திடுமே ஆனந்தத்தா மகிழ்வுடன் துதித்திடவே நிறைத்திடுமே ஆனந்த. நீங்களே ஆனா நிக்கிறீங்க நல்லா. போன்ல வீடியோ எடுக்கிற நேரம் கிடையாது. எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னா அப்ப இங்க யார் பாடுறது? எல்லாம் போன உள்ள வீடியோ எல்லாம் வரும். ஒரு கிளிப்ஸ் எல்லாம் அனுப்புறோம் நாங்க. நீங்க எல்லாம் கத்தரை மையப்படுத்து. கையை உயர்த்தி தட்டி 1 2 3 4 துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால் துடைத்திடுமே. கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால் நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. ஓப்பனா சொல்லணும்னா இந்த மீட்டிங் வரும்போது நான் ரொம்ப வெறித்தனமா வந்தேன். அவன்லாம் 40 அடி நமக்கு 10 மாதம் தெரியலடாங்கிற மைண்ட்ல தான் வந்தேன். ஏன்னா அவ்வளவு ஒரு ஆவியில, சும்மா மாம்சத்துல இல்ல. இதுல வேற இவனெல்லாம் நம்மள கொஞ்சம் ஏத்தி விட்டானுங்க. இன்னும் அங்க பாருங்கடா, இன்னும் வயிறறிய வைக்கிறேன் தான் மைண்ட்ல வச்சேன். ஆமென். மொத்தமா நீ கொடுத்துரும். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர் கரத்தா துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர் கரத்தா நிறைத்திடுமே ஆனந்தத்தா மகிழுடன் துதித்திட. ஆஹா நிறைத்திடுமே ஆனந்தத்தா மகிழ்வுடன் துதித்திடவே. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அசை வாடிட்டாருன்னா அங்க சில காரியம் இல்ல, நிறைய காரியம் தொடங்க போகுது. இது நல்லா இருக்கு பாஸ்டர். அசை வாடிட்டாருன்னா புதிய அத்தியாயமே தொடங்குகிறது. கரெக்டா இல்லையா? பூமியில ஜலத்தின் மேல அசைவாடிட்டு இருக்கிறாரா தேவன். உண்டாக கடவுது புதுசு புதிய அத்தியாயமே. மால்டா காபோ ஷாட்டா ஆமென். புதிய அத்தியாயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏதோ ஒரு கூட்டம் கிடையாது. இந்த கூட்டம் உங்க ஊழியத்திற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை சொல்றேன், ஒரு புதிய அத்தியாயத்தை ஆவியானவர் கட்டளையிடுகிறார். You receive it. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திட. ஆமென். எத்தனை பேர் அந்த மகிமையை உணர்றீங்க? ஆமென். பாழாய் வெறுமையாய் ஒழுங்கின்மையுமாய் இருந்த இடத்துல ஆவியானவர் வந்தார். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நிறைய நேரங்கள்ல யார் வருவா எங்க வாழ்க்கையில்? அவர் வருவார். ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்துட்டார். எத்தனை நம்புறீங்க? வேற யாராவது இப்போ ஏதாவது சரீரத்துல பலவீனத்தோட யாராவது வந்திருக்கீங்களா? இப்போ என் சரீரத்தை அந்த இது இருக்கு, இந்த இத்தனை வருஷம் இந்த பலவீனம் இருக்கு, இந்த பலவீனம் இருக்கு, அப்படி யாராவது வந்திருக்கீங்களா? நீங்களா வாங்க. ஆண்டவர் இப்போ அந்த பிரசனத்துல மேல இறங்க. ஆல்ரெடி உங்களை ஆவியான தொட்டுட்டாரு. வாங்க. என்ன சிஸ்டர், எவ்வளவு வருஷமா? வாங்க வாங்க, கை உயர்த்துங்க. ஹோலி ஸ்பிரிட் பின்னால வாங்க சிஸ்டர். நேயோட அந்த சாபத்தை the mighty name of Jesus மொத்தமா இறங்கி எழும்பும் போது விடுதலையோடு சுகத்தோடு எழும்.
நிறைத்திடுமே ஆனந்தத்தா மகிழுடன் துதி. வேற யாராவது இருக்கீங்களா? என்னதுயா? என்ன செய்யுது பாப்பா? வளர்ச்சி இல்லாம எத்தனை வயசு? நான் ஒரு சாட்சியா சொல்றேன். பூனையில 3 மாச குழந்தைய கொண்டு வந்தாங்க. ஹார்ட்ல பெரிய ஓட்டை. கவனிங்க. இந்த குழந்தைய பார்க்கும் போதே எனக்கு ஆண்டவரே இது என்ன, இதுக்கு என்ன ஆண்டவரே தெரியும். அவ்வளவு பலவீனம் அந்த சரீரத்தில் அந்த பிள்ளைக்கு வந்துகிட்டே இருக்குமா. அப்போ நான் விசுவாசத்தோட நான் ஜனவரி மாதம் நினைக்கிறேன் அவனுடைய நாமத்தில் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். மார்ச்சில் நாங்கள் போயிருக்கோம். அந்த குழந்தையோட அந்த சாட்சி சொல்ல வந்தாங்க. நம்ம இந்த mighty name of Jesus Lord. தகப்பனே உன் நாமத்தில் அந்த குழந்தைக்காக பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினால். நேத்து நீங்க சொன்னீங்க அவன் நுகத்தை உன் கழுத்தில் இராதபடிக்கு நீக்கி போடுவேன். இந்த சாபத்தை இந்த பிள்ளையுடைய கழுத்திலிருந்து சரீரத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எடுத்து போடுகிறோம் ஆண்டவர். இந்த பிள்ளை ஒரு சாட்சியாய் வருகிற நாட்களில் கர்த்தரெடுத்து நிறுத்தி இந்த சபையில ஒரு மகிமையின் சாட்சியா எழுப்பும் சுமார். I release the power in the mighty name of Jesus. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை புள்ள மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். Thank you Holy Spirit. Be free, be healed in the mighty name of Jesus. Holy Spirit. மாற்றங்கள் வருவதா, இந்த பிள்ளைக்கு ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவதா, நிறைவான வளர்ச்சி பிள்ளைக்கு உண்டாவதா, ஒரு நாள் எங்க கண்கள் அதை பார்க்கும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமம். The mighty name of Jesus. நான் விசுவாசிக்கிறேன் இவ சரத்துல இனி கொஞ்சம் ஒவ்வொரு நாட்களும் இனி ஒவ்வொரு மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஆமென். தொடர்ந்து சபைக்கு வாங்க. சபைக்கு இந்த சபை தானே நீங்க ஆண்டவர் சாட்சியா இருங்க. உங்களுக்கு பெரிய சாட்சியா நிறுத்து வராங்க. அவங்க செக் பண்ணி பாருங்க சிஸ்டர், நல்லா செக் பண்ணி பாருங்க. வாங்க மேல ஏறுங்க. எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டீங்க? 15 years. என்ன பண்ண முடியாது? நிக்க முடியாது. வேற புனிய முடியுமா? வலி வந்தா புனிஞ்சா கொஞ்சம் இப்ப நல்லா என்னெல்லாம் செய்ய முடியும். நல்ல விசுவாசத்தை ஆண்டோட வல்லமை இறங்கின பிறகு நம்ம அதை ஆப்ரேட் பண்ணணும். அந்த சுகத்தை, விடுதலைய, அதாவது ஒருத்தனை வந்து ஆண்டு சுகமாக்குறாரு தானே. கண்ணை திறக்கும் போது ஆண்டு அடுத்தது கேட்கிறார், நீ எதா பாக்குறியான்னு கேட்கிறார். உடனே அவன் பார்க்க பிரயாசப்படுறான். முதல்ல அவன் எதை பார்த்தான்? கரெக்ட், மரத்தை பார்க்கறான். கரெக்டா? அப்புறம் பார்க்க நடக்கிற ப்ராசஸ், ஹீலிங் ப்ராசஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹீலிங் ப்ராசஸ். முதல்ல என்ன நடக்குமோ அதை செய்யணும். செய்ய ஆரம்பிங்க பா. நல்ல விடுதலையோட, நல்ல விடுதலையோட. இதெல்லாம் போதாது சிஸ்டர், கொஞ்சம் நவுளுங்க. அப்படி ஒரு ஓட்டம் ஓட்டிட்டு வாங்க பா. நடக்கலாம் கூட, ஓடணும். அவ்வளவுதான். யாருங்க சொன்னது உங்களுக்கு நடக்க முடியல? வாங்க வா. அவங்க அப்படியே சோதிச்சு பார்த்துட்டே ஓடுறாங்க. சோதிச்சு பார்த்துட்டே ஓடக்கூடாது. ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாருன்னு ஓடணும். ஆமென். சரி, வேற என்ன? வேற இப்ப எப்படி இருக்கு? அந்த மகிமையில இருக்கீங்களா? தேவ பிரசன்னம் அப்படியே அவங்கள நிரப்பிட்டே இருக்கான். அப்படி இருக்கட்டும். வேற என்னமா?
ஃபிட்ஸ் வந்திருக்கா உங்களுக்கு? கை உயர்த்து. ஆண்டவரே, இன்னையோட அந்த சாபத்தை எல்லாத்தையும் உடைக்கிறேன். பொல்லாத பிசாச ஃபிட்ஸை உண்டாக்கி பிள்ளைகளுடைய சரத்தை தின்னு கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியை அவுட். எழும்பும்போது விடுதலையோடு சுகத்தோடு எழும்பட்டும் சுவாமி. என்னம்மா உங்களுக்கு? என்ன உங்களுக்கா? வாங்க வாங்க, இந்த கூட்டத்திலே சாட்சி சொல்லணும். இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. என் மீட்டிங்ல இதெல்லாம் கதை செஞ்சிருக்காரு. ஆபரேஷன் இல்ல, இவங்களா சொல்ல, ஆபரேஷன் பண்ணி கூட ஒருத்தருக்கு சரியாகல. அப்ப என்ன சும்மா சந்திச்சாங்க, நான் கூட சும்மா தான் ஜோமி விட்டேன். ஆனா மகிமை இறங்கிச்சு. ஆண்டவரே, அந்த பைல்ஸ் ப்ராப்ளத்தை நீயோட நிப்பாட்டுகிறோம். இந்த மகளை ஆபரேஷன் இல்லாம பெரிய சாட்சியா நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திட. உனக்கு இப்பம் இருக்கா? இந்த அபிஷேகத்திலே சொரியா இருக்கணும். உனக்கு கை உயர்த்து. எத்தனை 1.5 வருஷமாவா? மகிழுடன் துதித்திட. சிஸ்டர், நீங்க சாயங்காலம் சாட்சி சொல்லணும். ஜோம் பண்ணவங்களாம் செக் பண்ணி பாருங்க. என்னம்மா? ஆண்டவரே, உங்க வயசு என்ன? 20 வயசா? ப்ளஸ் பண்ற ஆண்டவரே. எல்லா ஜாதிகளும் மறைந்து நிறைத்திடுமே. 1 வருஷமா இருக்கா? அவளங்க வா, நீ கை வைத்து கை வைத்துங்க. mighty name, அந்த முட்டுல கை, முட்டுல கை வை, முட்டுல கை, முட்டுல கை வை. mighty name of Jesus, I command Lord, 1 வருஷமா இருக்கிற அந்த முட்டி வெளி எல்லாம் Jesus name out. நிறைத்திடுமே ஆனந்தத்தால். என்னையா கை வர மாட்டேங்குதா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். செயல்படத்தக்கதா mighty name of Jesus. இன்னையோட சரியாக டாக்டர்ஸால முடியாதவைகள், பிசியோதெரபினால முடியாத காரியங்கள், நல்ல கை உயர்த்துங்க பாபு. இந்த mighty name of Jesus Lord. நிறைத்திடுமே ஆனந்த. ஏல கையை உயர்த்தியாம. ஒருவேளை உங்க சரீரம் நல்லா இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு சந்தோஷத்தை இழந்து போய் இருக்கிறல்ல. சந்தோஷம் இல்லாம இருக்கிறோமா? மனசுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இல்ல பார். சிலருக்கு எல்லாமே இருக்கும், பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகும். அந்த ஹாப்பினஸ் இருக்கா? அததான் பரலோகம் நமக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு உங்க ஒவ்வொருவருக்கும் பரலோகம் கொடுக்கட்டும். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதி. நல்ல கை அசைங்க அசைங்க. நிறைத்திடு. விடுதலையோட ஒவ்வொன்னா மாறட்டும், ஒவ்வொன்னா அசையட்டும். இப்போமே துதித்திடவே நல்ல அவங்க பண்ணிட்டே இருக்க சொல். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபை போக்கரத்தால். ஆமென் ஆமென். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம். கிருபையின் போர்க்காரத்தால்
நிறைத்திடுமே ஆனந்தத்தால் துதித்திடவே நிறைத்திடுமே ஆனந்தத்தால் துதித்திடவே அசைவாடும் ஆவியே தூய்மாயி ஆவியே அசைவாடும் அவர் இந்த இடம் அசைய உள்ளம் நீரம்ப அவன் அவன் இந்த இடம் அசைய உள்ளம் நீரம்ப வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை. அப்படியே உட்காருங்க, அப்படி இங்கே உட்காருங்க. அற்புத வல்லமை இயேசு அப்படியே உட்காரு, இரத்தத்தினால் அப்படி தரையிலே உட்காருங்க. ஒளிந்தீடு வல்லமை உட்காருங்க. மதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஆமென். போலி தீடும் வல்லமை லாலா மதத்தின் வல்லமை லாலா ஆவியின் வல்லமை அக்கினி வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் லா 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 come on la 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 hey la 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 come on la 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 சொல்லலாமா la 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 எல்லாரும் தோல் ஒவ்வொருத்தரும் தோல்ல போட்டு எல்லாம் தோல்ல போட்டுக்கோமா லா 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 எதிரிகள் மோன் வீரந்தோன்றை ஆயத்த பாடுத்துகிறார் எதிரிகள் மோன் வீரந்தோன்றை பாடுத்துகிறார் என் தலையை என்னை எல்லா தலை மேல கை வச்சு செய்கின்றார் அவன் அவன் என் தலையை என்னை அவன் 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 எதிரிகள் மோன் விருந்தோன்றை ஆயத்த பாடுத்தி விட்டார் எதிரிகள் மோன் விருந்தோன்றை ஆயத்த பாடுத்தி என் தலையை பைபிள் பைபிள் அபிஷேகம் செய்து அவன் 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 என் தலையை என்னைனா அபிஷேகம் செய்து நல்ல 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 எதிரிகள் எத்தனை பேர் நம்புறீங்க நல்ல தலையாட்டி பாடலாமா பாடுத்தி விட்டா எதிரிகள் நல்லா இருந்தோ நல்லா எத்த பாடு என் தலையை என்னைனா என் தலையை என்னை நான் glory அவன் 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 எதிரிகள் மோன் விருந்தோன்றை அவன் எத்த பாடுத்தி விட்டான் எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்த பாடுத்தி விட்டான் என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்து விட்டார்
அவன் 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 என் தலையை என்னையினால் அபிஷேகம் செய்துவேன். ஆமென் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே, கேட்கணுமாக்கும் கேள்வி அப்படி இருக்கிற மாதிரி. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எனக்கு தெரியும் சுகம் ஆனவங்கெல்லாம் கை வைடுங்க பாப்பா. இன்னைக்கு இப்போ நான் ஜோம் பண்ணும் போதே அனைக்கிற சுகம் ஆனீங்க. 1 2 3 வேற. சரி, நீங்க எல்லாரும் சாயங்காலம் என்ன செஞ்சிடணும்? மேடையில், பெரிய மேடையில் ஏறிடணும். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அதான் சொன்னேன், உங்களுக்கெல்லாம் புதிய அத்தியாயம். ஆமென். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது என்னன்னா, ஆவியானவர் அசைவாடுறார். அடுத்த நிமிஷம் தேவனால சும்மா இருக்க முடியல, உருவாக்குறார். இன்னைக்கு விசுவாசிங்க, இன்னைக்கு அசைவாடிட்டார். இந்த ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உன் பேர் என்ன குட்டி? ரொம்ப ஆசையோடு இருக்கியோ? அது நான் சும்மா இருந்தாலும் அது என்ன விட மாட்டேங்குது. அது என்ன மாதிரி பண்ணுது. என்னடா அதுவே பண்ணுதுன்னா நம்ம பண்ணலன்னா நல்லா இருக்காதப்பா. அப்படியா? போன்ல பாப்பியோ? அப்படியா? பார்த்திருக்கியா? கர்த்தருக்கு மகிமை உண்டாக. அதான் ஆண்டவர் சொன்னார், நமக்கு விரோதமானவைகளை தண்ணீர் உடைந்தோடுகிறது போல. எல்லாம் சொல்லுங்க, தண்ணீர் உடைந்தோடுகிறது போல. ஆமென். எடுத்து வாசிக்கலாமா? 2 சாமுவேல் மால்டா காபூஷாட்டா 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்லாம் என்ன கவனிங்க, கவனிங்க ஒரு நிமிஷம். நீங்க எல்லாம் பைபிளை வீட்டுல படிங்க. எல்லாம் பைபிளை முடிக்கணும். நீங்க என்ன கவனி, அப்படியே அடுத்து கண்ண மூடுறவங்களையும் போயிட்டீங்களே. நீங்க எல்லாம் பைபிள் என்ன செய்யுங்க, வீட்டுல படிங்க. நம்ம பிரதர் வாசிப்பாரு, நீங்க அந்த வார்த்தை அப்படியே கவனிங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியுது, ஆவியானவர் அசைவாடிட்டார். ஆமென். அடுத்தது நடக்க வேண்டியது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி நடக்க வேண்டியது, இனி நடக்க வேண்டியது. எத்தனை நம்புறீங்க உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டியது இனி நடக்கும்? அடி வாங்கிக்கங்க பார்க்கலாம். எது எது நடக்கணுமோ, எது எது உன் வாழ்க்கையில உருவாகணுமோ, எந்தெந்த காரியங்கள் தோன்றணுமோ, மாறணுமோ, நடக்க வேண்டியது ஒன்றும் குறையில்லாமல் நடக்கத்தக்கதாய் தடைகளை கர்த்தர் உடைத்தெறிவார். ஆமென். உன் வாழ்க்கையில நன்மைகளை கட்டளையிடுவார், ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். அவருடைய கிருபையினால் உன்னை திருப்தி அடைய செய்வார். உனக்காக ஒரு பெரிய பந்தியை ஏற்படுத்துவார். உனக்காக அவர் 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 யுத்தங்களை ஓய பண்ணுவார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிப்பார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணுவார். நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி வாங்கிக்க, 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 வாங்கிக்க. நடக்க வேண்டியது நீ நடக்கும், மாற வேண்டியது நீ மாறும். கர்த்தர் இன்னைக்கு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆவியில வாங்கிக்கோங்க. இனி சத்ருவை உன் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். இனி கர்த்தருடைய ராஜாங்கம், ராஜரிக அபிஷேகத்தை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். இனி நீ தோல்வியை நீ காண மாட்டாய். ஆமென். ஹல்லேலூயா. தூடை தீடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தா நீரை தீடுமே ஆனந்தத்தால். அவன் 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 நீரை தீடுமே ஆனந்த. அவன் உழைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். உழைத்திடுமே
ஸ்டெப்பையும் ஒரு புள்ள போடுது பார். நான் ஆடுறத பார்த்து என் மகா இருக்கா பாருங்க, ஏப்பா உங்களுக்கு இதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாதாப்பா. ஆனா எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு, நான் போறத பார்த்து இது அப்படியே போடுது. துடைத்திடுமே கண்ணி கண்ணீரெல்லாம் நீரைத்திடுமே ஆனந்தத்தால் அவன் 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 நீரைத்திடுமே உடன் துதித்திட. நம்மளாம் ரொம்ப விசேஷமானவன். அது நாமது மகிமை. அந்த வாசிங்க பாபு 2 சாமுவேல் 5:18. பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடு. சொல்லுங்க, கர்த்தர் என்ன? கர்த்தர் என் கையில சகலவற்றையும் ஒப்பு கொடுக்கிற ஒரு காலம். எல்லாரும் கை உயர்த்தி வாங்கிக்கோங்க பாப். எதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? ஐயா, நீ செய்யறதெல்லாம் நீ வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார். அன்னைக்கு தாவீது கேட்கிறார், ஆண்டவரே பெலிஸ்தர்களை என் கையில ஒப்பு கொடுப்பீரான்னு கேட்கும்போது ஆண்டு சொல்ல, நீ போ, உன் கையில நான் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். இப்ப அப்படின்னா ஆவிக்குரிய அர்த்தமா நீங்க என்ன எடுத்துக்கொள்ளணும்னா, எதை எதை மலை போல பார்க்கிறியோ அது எல்லாம் உன் கைக்கு அடங்கும்படி கர்த்தர் செய்வார். எதெல்லாம் பெரிய பர்வதமாய் இருக்கிறதோ அதெல்லாம் சமபூமியாய் மாறும்படியா, எதெல்லாம் உன் வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் தலையை துலுங்கி கொண்டிருக்கிறதோ அது எல்லாம் அடங்கும்படியாக, கால சூழ்நிலைகள் அடங்கும்படியாக, இயற்கை சூழ்நிலைகள் அடங்கும்படியாக, அந்த வியாதி அடங்கும்படியாக இன்னைக்கு சொல்லு, நான் மேற்கொள்ளுவேன். சொல்லுங்க பா. எல்லா போராட்டத்தையும் மேற்கொள்ளுவேன், எல்லா பாடுகளையும் மேற்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் ஒரு 1/2 நிமிஷமா கை உயர்த்தி எதை நீ மேற்கொள்ள நினைக்கிறியோ கையை உயர்த்தி சொல்ல, ஆண்டவர் இந்த காரியத்தை மேற்கொள்ளுகிறேன். இந்த எல்லா உபத்திரவங்களையும், இந்த பாடுகளையும், எனக்கு வருகிற போராட்டங்களையும், என் தலைக்கு மேல போகிற பிரச்சனைகளையும் எல்லாவற்றையும் நான் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலப்பா, இன்றைக்கு நான் ஜெயத்தோடு ஆமென். அப்போ ஒப்பு கொடுப்பீரா? ஆண்டவர் வார்த்தை சொல்லு, ஒப்பு கொடுப்பேன். தொடர்ந்து வாசிங்க. தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்தபோது அங்கே அவர்களை முறியடித்து. இன்னைக்கு நடக்க போறது எதுனா, நேற்று நம்ம முறியடித்தோம். கை உயர்த்தி ஆளிலே சொல்லுங்கப்பா. நேற்று நம்ம முறியடித்தோம். கரெக்டா? இப்ப இந்த சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தாவீது என்ன செய்வார்? பாகால் பிராசிமுக்கு வந்தபோது வந்தபோது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் சத்துருக்களை எனக்கு முன்பாக, எல்லாம் சொல்லுங்க, உனக்கு முன்பாக, எல்லாம் சொல்லுங்க, எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, நேற்றைய தினம் என்ன நடந்துச்சு? நேற்றைய தினம் நமக்கு கர்த்தர் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினார். அதுக்கு அவன் பேர், அந்த இடத்த பேர் என்ன சொல்லுவானா? பாகால் பிராசிம். என்னது? பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். சரி, நேற்றோட முடிஞ்சு போச்சா? சரி, இன்னைக்கும் ஒரு வேளை ஒரு போராட்டம் இருக்கலாம். ஆனால் நீங்க நம்புங்க, நேற்று முறியடித்தவர் இன்னைக்கும் முறியடிப்பார். கை உயர்த்தி சொல்லக்கூடாதா? நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் உன்னை நடத்தினவர் இனிமேல் என்னை நடத்துவார். இதுவரைக்கும் என்னை தப்புவித்தவர் இனிமேல் என்ன? ஆமென்.
அப்ப தண்ணீர் உடைந்தோடுகிறது போல சத்துருக்களை என் தேவன் என்ன செய்யார்? உடைந்து ஓட பண்ணினா என்று சொல்லி அதற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். தொடர்ந்து அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். சத்தமா தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அங்கே அவைகளை தாவீதும் தங்கள் விக்கிரகங்களை விட்டு என்ன செஞ்சார்களா? ஓடி போனார்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஓடி போனார்கள். எல்லையில் இருந்த சத்துருவை கர்த்தர் ஓடி போக பண்ணினார். அந்த வியாதியை ஓடி போக பண்ணினார். அந்த பலவீனத்தை ஓடி போக பண்ணினார். ஆமென் சொல்ற பிள்ளைங்க கை தட்டி ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தர் சத்துருக்களை ஓட பண்ணினார். அடுத்தது அவைகளை தாவீதும் அதன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். சுட்டெரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து என்ன வந்துச்சா? திரும்பவும் பக்கத்துல பாச திரும்பவும் வந்தா கூட பயப்படாத, தைரியமா நில்லு. ஆமே, நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் திரும்ப திரும்ப வருதுன்னா தைரியமா இரு. சில விஷயத்தை கர்த்தர் வேரோடு அழிக்கிறதுக்காக அதை அனுமதிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேரோட தூக்கிடுவார். நம்புறீங்களா? வேரோட. ஒரு ஆளிலே சொல்லுங்கப்பா, இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? வேரோட இந்த எல்லையில் இருக்கிற. ஆனா நான் உண்மையா சொல்றேன், ஆவியில பாஸ்டர் ஒரு பயங்கரமான டெரிட்டரி தான் இந்த இடம். நான் வேலூர் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வேலூர் ஆல்ரெடி வந்ததுனால. ஆனா வேலூருக்குள்ள இப்படி ஒரு இடம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா வானம் மண்டலமே வேற மாதிரி தான் இருக்கு. ஆமாயா, உண்மையா சொல்றேன். நான் ஸ்பிரிட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் நேற்று வந்துட்டு போனதுக்கு பிறகு ஆவியில் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த இடத்துல ஊழியம் செய்யறது பெரிய விஷயம் தான். ஆமா இந்த எனக்கு அவர் ரொம்ப எதுவுமே என்கிட்ட சொல்லிக்கல. அவருடைய ஊழியங்கள் பாஸ்டர் பார்த்துருக்கேன். நல்ல தேவ மனுஷன், நல்லா நேசிக்கிற தேவ மனுஷன், நல்ல அன்புக்கு தாழ்மையான தேவ மனுஷன். அவர் எதுவுமே என்கிட்ட பெருசா சொல்லிக்கல. நல்ல விசுவாசத்தை தான். ஏன்னா ஊழியமே விசுவாச ஐக்கிய ஜெப ஊழியம், ரைட்? என்னம்மா மாத்திட்டீங்க? விசுவாச ஜெப ஊழியம். அப்போ ஆவியில தான் பாக்குறேன், இந்த இடத்துல ஜனங்கள்லாம் வர்றதே ஒரு பெரிய டாஸ்க் தான் நினைக்கிறீங்களா? இப்ப நீங்களாம் இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களெல்லாம் உடைச்சி நொறுக்கி அப்படி அழகா தூக்கி கொண்டு வந்து வச்சிருக்காருங்க. அப்ப இந்த எல்லையில வேற ஒரு ஆளுகை தான் இருக்கு. ஆனா நம்ம நம்புறோம், இந்த கூட்டத்துக்கு பிறகு இனி நம்ம தலைவர் தளபதி தான். எல்லாம் சொல்லுங்க, இனி தளபதி ஆளுக தான். என் தளபதியே, என் தளபதியே, ஆராதனை தளபதியே, என் தளபதியே, ஆராதனை. நீங்க எல்லாம் சொல்லுவீங்களா? என் தளபதியே, என் தளபதியே, ஆராதனை உமக்கு. என் தளபதியே, என் தளபதியே, ஆராதனை உமக்கே. என் தளபதியே, ஆராதனை உமக்கே. அப்போ திரும்பவும் வந்ததுனால ஆண்டவர்கிட்ட திரும்பவும் போய் தாவீது என்ன பண்றாரு? விசாரிக்கிறார். அந்த வசனத்தை அழகா படிங்க பாவம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நீ
ஆண்டு சொல்றாரு, நீ அதற்கு நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சென்று முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சில விஷயம் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முசுக்கட்டை செடிக்கு வந்து என்ன பேருனா பாக்கா ட்ரீன்னு சொல்லுவாங்க. என்ன ட்ரீ? பாக்கானா என்ன அர்த்தம்னா கண்ணீரின் மரமா. என்ன மரமா? கண்ணீரின் மரமா. அப்ப ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, அந்த கண்ணீரிலேயே நீ டிராவல் பண்ணாத. எப்படியா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமா, நிறைய நேரங்கள்ல தெய்வ பிள்ளைகளுக்கு அற்புதம் ஏன் நடக்காது தெரியுமா? அழுகையிலேயே உட்கார்ந்துட்டு ஜெபம்னுவாங்க. நீ அழுகையில உட்கார்ந்து ஜெபிக்கிற வரைக்கும் நிறைய அற்புதம் உனக்கு தாமதிக்கலாம். கவனிங்க. ஆனா அதனாலதான் ஆண்டவர் அழகா சொல்லுவாரு, நீ அதுக்கு நேராய் போகாமல் என்ன செய்யணுமா? நீ முசுக்கட்டை செடியின் வாசிங்க பாப்போம். நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து, அதாவது அந்த கண்ணீருக்கு எதிராக நீ நிற்கணுமா? அலையில சொல்லக்கூடாதா? ஏமேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த கண்ணீருக்கு எதிராக நில்லு, அந்த கேன்சருக்கு எதிராக நில்லு, அந்த கடனுக்கு எதிராக நில்லு, அந்த வீசிங்க்கு எதிராக நில்லு, அந்த இடுப்பு வலிக்கு எதிராக நில்லு, அந்த இருதய பிரச்சனைக்கு எதிராக நில்லு. சொல்லக்கூடாதா? ஆண்டு சொல்றாரு என்னன்னா, நீ அதுக்கு எதிரே இருந்து பக்கத்துல கைப்பிடிச்சவங்க நீ எதிரா நில்லு. பைபிள் அழகா ஆண்டு சொல்றாரு தானே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு. பக்கத்துல பாசங்க எதிர்த்து நில்லு. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமே. என்ன பண்ணு, நீ அதுலயே அந்த கண்ணீரிலே அழுதுகிட்டு, ஆண்டவரே அவன் வந்துட்டானே, இப்பதானே விரட்டி விட்டீங்க, இப்பதானே ஜெயிச்சேன், திரும்பவும் அது வந்துட்டே இல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆவியில ஒரு விடுதலை, ஆவியில ஒரு நம்பிக்கை, ஆவியில ஒரு விசுவாசம். இன்னைக்கு எனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளுக்கு எதிராக ஆமே ஐயா. கவனிங்க. கோலியாத் வந்து தினமும் வந்து கிட்டத்தட்ட எத்தனை நாள் வந்து நின்னானா? சொல்லுங்க, வாய் திறந்து. எத்தனை நாள் வந்து நின்னாமா? என்னம்மா மறந்துட்டாமா? சொல்லுங்கம்மா. 40 நாள் இரவும் பகலும் வந்து நின்னுட்டு இருக்கா. இவனெல்லாம் என்ன பண்றானு தெரியுமா? நேர கூடறதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டானுங்க. ஆனா நம்ம ஆளு தாவீது மட்டும் நேரடியா வந்து நிக்கிறான். டேய் நீயா நானான்னு பார்க்கலாம்டா. எதிராய் வந்து நின்னான். பக்கத்துல பார்த்து சொல்லு, பிரச்சனைய பார்த்து பயந்து ஓடாத, எதிர்த்து நில்லு. எதுக்குனால எதிர்த்து நில்ல சொல்லுங்க, எதிர்த்து நில்லு. ராமன் சொல்லக்கூடாதா? தெய்வ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப சில விஷயத்துக்கு வந்து நான்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையா இருப்பேன், சில நேரங்களில் பொறுமையா இருக்க முடியாது. ஒருவேளை நம்ம ஏஜ் ஃபேக்டரான்னு எனக்கு தெரியல, டக்குன்னு என்ன செஞ்சிருவேன், பேசிடுவேன். அது வீடியோலாம் பேசுவேன். பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு நாள் பார்த்துருக்கீங்க? அப்படிங்களா? அப்போ என்ன செஞ்சிருவோம்னா பேசிடுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா, நம்ம பேசக்கூடாது பிரதர். என்ன சொல்லுவாங்க? போயா, பேச வேண்டிய இடத்துல பேசிதான் ஆகணும். நீ பேசணும், யார் பேசுவேன்? ஏமா நம்ம மௌனமாவே இருக்கணுமா? நம்ம மௌனமா இருந்தா பேச வேண்டிய இடத்துல பேசிதான் ஆகணும். அதான் ஆண்டு சொன்னார், நீ புறாவை போல மட்டும் இருக்காதப்பா, சர்ப்பத்தை போல. இவனை ஊழியக்காரங்களுக்குன்னா ஒரு விஷயம் வச்சுட்டானுங்க. இவரை மாதிரி மீசை இருக்க கூடாது. இவருக்கு மீசை இல்லாம இருக்கிறனால இவர் அழகா இருக்கிறாரு. மீசை தாடி இல்ல, ஆனாலும் உங்க ஆள் எப்படி இருக்காரு? நல்ல அழகா தான் இருக்காரு. நமக்கெல்லாம் எடுத்து பார்த்தாதான் தெரியும் அந்த ஆங்கோலத்தை. ராமன் சொல்லக்கூடாதா? ஏமே கரெக்டா? அம்மா தானே, கரெக்டு தானே? இவனை ஒரு அலங்காரம் வச்சுட்டானுங்க. பாஸ்டர்னா இப்படிதான் இருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு உங்க பாஸ்டர் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு, இன்னைக்கு
எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். என்னெல்லாம் பாதி பேர் பாஸ்டனே ஏத்துக்க மாட்டானுங்க. நான் சொல்ல, நீ ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்காம போனா எனக்கு என்ன? எங்களை அழைத்தவர் அவர் அல்லவா, அவர் அலையில சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, அவனுடைய மைண்ட் செட் அப்படி செட் ஆயிட்டு, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். அப்ப நம்ம ஆண்டவர் நம்மளை இந்த செஞ்சுரியில, இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை எழுப்பி இருக்கிறார். ஆமென். இப்படி வருவாங்கடா, பெலிஸ்தர்கள் வருவான், அமலேக்கியன் வருவான், எதிர்க்கிறவர்கள் வருவார்கள். நீ என்ன பண்ணிராத, பயந்து போயிராத, எதிர்த்து நெல்லு. ஒரு அல்லையில சொல்லக்கூடாதா? ஏமா, எதிர்த்து நெல்லு. அப்ப அன்னைக்கு தாவீது என்ன பண்றாருன்னா, எதிராய் வருகிற காரியங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ என்ன பண்ணு தாவீது, அதற்கு எதிராய் போ. எல்லாரும் சொல்லுங்க, எதிராய் போ. இன்னைக்கு உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க, ஆவியில எதை உனக்கு எதிர்த்து போராடிட்டு இருக்கோம், வாழ்க்கையில் எது போராடுதோ அதை உன் கண்ணு முன்னால இப்ப கொண்டு வா. கம் ஆன். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? உன் கண்ணு முன்னால இப்ப கொண்டு வா. அந்த பொருளாதார பிரச்சனையை கண்ணு முன்னால கொண்டு வா. அந்த கடன் உன்னை போராடிட்டு இருக்குது பார், அதை உன் கண்ணு முன்னால கொண்டு வா. பெரிய பெரிய பலவீனங்கள், ஏதோ ஒரு காரியம், இப்ப நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலைகள், ஏதோ ஒரு காரியங்கள் குடும்பத்துல, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில, படிப்பு காரியத்துல, பொருளாதார காரியத்துல, வேலை காரியத்துல, ஏதோ ஒண்ணு உனக்கு விரமாய் போராடிட்டு, அதை உன் கண்ணு முன்னால ஃபேஸ் டு ஃபேஸ் கொண்டு வா. ஆமென். ஆண்டவர் சொல்ற, நீ என்ன பண்ணாரு, அந்த கண்ணீரின், அதான் சொன்ன, அந்த கண்ணீரின் மரம், பாக்கானா மல்பெரின்னு சொல்றாங்க, மல்பெரி ட்ரீ. முசுக்கட்டை செடினா என்னதான், அது மல்பெரி, எல்லாம் சொல்லுங்க மல்பெரி ட்ரீ. அது பேர் என்னன்னா, அது எப்படி இருக்குமா அந்த மரம் பாத்தீங்கன்னா, நிறைய முள்ளா இருக்குமா அந்த மரத்துல. தெரிஞ்சுக்கோங்க, நான் பார்த்தது கிடையாது, ஆனா தெரிஞ்சுக்கோங்க சரியா. முள்ளா இருக்குமா, பெரிய பெரிய முள்ளா இருக்குமா. அப்ப காற்று அசையும் போது அந்த முள்ளு வந்து என்ன பண்ணுமா, அந்த இலைகள்ல குத்தி குத்தி அந்த இலைகள்ல இருந்து தண்ணியா வடியுமா. என்ன வடியுமா? அதனாலதான் அந்த மரத்துக்கு பேர் என்ன பேரு, எல்லாம் சொல்லுங்க கண்ணீரின் மரம். அதான் மல்பெரி ட்ரீ. ஏன்னா வாழ்க்கையே அதுக்கு எப்படி இருக்குது, கண்ணீராவே இருக்குது. நீங்க நிறைய பேர் அற்புதத்தை எங்க தேடிட்டு இருக்கோம், கண்ணீருக்குள்ளேயே இருந்து தேடிட்டு இருப்போம். பக்கத்துல பாசம், கண்ணீருக்குள்ள இருந்தா கிடைக்காதுமா. இப்போ நேத்து கூட நடந்துச்சு, நேத்து 5 மணி வரைக்கும் எதுவுமே இல்ல. பாஸ்டர் வந்து எங்க ஆட்கள்லாம் வந்து, பிரதர் நம்ம ஆட்கள்லாம் பிரதர் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டா, ஏதாவது ஆல்டர்னேட்டுக்கு வந்திருக்கிறோம் நம்ம இங்க. ராமன் சொல்லக்கூடாத, நின் பாருங்க, நம்ம பேச பேச நல்லா வெயில் அடிக்குது பா. அப்போ அவரு நான் யோசித்து பாரு, நான் ரூம்ல இருக்கேன், அங்க நல்லா ஃபுல்லா ரோடு வியூ நல்லா தெரியுற மாதிரி தானே இருந்ததாங்க ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல தான் தங்கி என் கண்ணு ஃபுல்லா ஆண்டவரே முறைச்சிக்கிட்டே இருக்கேன் கிளைமேட்டை பார்த்து. உனக்கு சோதிக்கிறதுக்கு வேற நேரமே கிடைக்கலையா? ஒரு ராமன் சொல்லக்கூடாதா, உனக்கு சோதிக்கிறதுக்கு நேரமே கிடைக்கலையா? ஏன் போன வாரம் வந்திருக்கலாம் நீ, இல்லையா அடுத்த வாரம் கூட நீ வந்துட்டு போ, உன்னை யாரும் தடை பண்ணல, ஏன் இன்னைக்கு வந்த நீ? சம கடுப்பான பாரு. அப்புறம் நான் அங்க பார்த்தா 3 மணிக்கு நான் ஜோம் பண்ணேன், இயேசு நிப்பு, என் விசுவாசம் வச்சுக்கோங்களேன். ஜோம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பார்க்க மழை இல்ல, இங்க போன் அடிக்க, நம்ம அவனே பிரதர் மழை பெஞ்சிட்டே இருக்கு, இவனுக்கு அடிக்க தம்பி ராகுலுக்கு, அவன் போன் பண்ணும் போதெல்லாம் அண்ணே பெஞ்சிட்டே இருக்கு, இல்லை வாய மூடல, மழை பெஞ்சுதான் கேட்கல, அங்க என்ன நடக்குன்னு மட்டும் சொல்லு. உன பிரதர் போன் பண்ண, பாச சேர்லாம் போட சொல்லிட்டானு டக்குன்னு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ராமன் சொல்லக்கூடாதா, ரெடியாக ஆரம்பிச்சுட்டு எனக்கு வீடியோ மட்டும் அனுப்பிட்டே இருந்தாங்க, எப்படி சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. நான் அந்த வீடியோவை ஜெபிக்கிறவங்களும் ஒரு சிலருக்கு அனுப்பி ஜோமுனுங்க மீட்டிங்க ஜோமுனுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டே இருந்தேன். இப்போ இவர் நேற்று அந்த கண்ணீர்ல உட்கார்ந்து இருந்தாருன்னா, நேற்று அந்த மீட்டிங்ல நம்ம நடந்திருக்க முடியும் நினைக்கிறீங்க? சான்ஸே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, இப்படிப்பட்டவங்க தான் நம்ம கூட இருக்கணும். நாங்க செத்து போனா, அதாவது நல்லா கவனிங்க, செத்து போன பிரேதம் என் கண்ணு முன்னால போட்டா கூட நான் சொல்லுவேன் அது சாவலன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஜோமணி அது எலும்புதோ இல்லையோ, என் விசுவாசம் எப்படி இருக்கும்னா அது சாவல, அது உயிரோட வரதான் போகுது தான் நான் பேசுவேன். ஒரு ஆமென் சொல்ல, அதுதான் விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அப்போ அந்த கண்ணீர்ல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நிச்சயம் என்ன பண்ணிருக்க முடியாது, ஜெயிச்சிருக்க முடியாது. இறக்கிட்டாங்க நம்ம பிரதர். நேற்று தான் நான் இவரை பார்த்தேன், அவங்க வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி நடந்துட்டே இருக்கட்டும் பாப்போம், ஆண்டவர் கொஞ்சம் கேப் கிடைச்சா கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், உள்ள ஒரு
உள்ள போயிடலாம்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு, அப்போ ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா, நம்ம நேற்று அந்த மலைக்கு எதிராக நம்ம நின்று நம்ம ஸ்டாண்ட் பண்ண கத்தர வச்சார். நம்ம ஏமா அலையிலையா சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் இன்னைக்கு ரெடி ஆயிட்டீங்க? எது இன்னைக்கு நல்ல கவனிங்க. அந்த கண்ணீரின் மரம் போத்தை போல அதிலேயே உட்கார்ந்து ஆன்சரை தேடாத. எனக்கு ஒரு பலவீனமா, ஐயோ பலவீனமா இருக்கிறேனே, நீ இருக்க இருக்க அப்படிதான் இருக்கும். இயேசுவின் நாமத்தை நீங்க எழும்பி நில்லு. ஆமென் சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. ஆமா, அது எவ்வளவோ பெரிய வியாதியா இருக்கட்டும், எழும்பு, அதுக்கு எதிர நில்லு, டைரக்டா ஃபைட் பண்ணு, ஆவியில ஃபைட் பண்ணு, விசுவாசத்து நல்ல போராட்டத்தை போராடு. அதுல அந்த வசனம் இன்னைக்கு நிறைய பேர் சாவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டானுங்க. அதை சாவுக்கு யூஸ் பண்ண கூடாது, வாழும்போது யூஸ் பண்ணு. நாங்க விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை நாங்க போராடுறோம். ஆமென். ஒரு அல்லையில சொல்லுவோமா? எங்க விசுவாசத்தை நாங்க என்ன செஞ்சோம்? காத்துக்கிட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். இது ஒரு ரேஸ். உன ரேஸ்னு நம்ம வாழ்க்கையே ஓட்டத்தை முடிச்சிடனே அவ்வளவுதான் நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கிறார், இது ஒரு ரேஸ், இத ஓடி இருக்கோம். அப்ப இந்த ஓட்டத்தை இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இந்த ஓட்டத்தை ஜெயமா இன்னைக்கு முடிப்போம், வெற்றியோட முடிப்போம். வாங்கிக்கங்க. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் உன்னை எல்லாவற்றையும் வெற்றியாய் முடிக்க, எதெல்லாம் நீ எதிர்பார்த்தியோ தொடங்கினியோ அதை வெற்றியாய் முடிக்க கர்த்தர் இன்னைக்கு ஒரு பலத்தை, வெற்றியாய் முடிக்க ஒரு சத்துவத்தை தேவன் இன்னைக்கு நமக்கு தருவான்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கம்மா. ஆமென். ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்னன்னா, நீ அந்த முசுக்கட்டை செடியில இறைச்சல நீ கேப்ப, அந்த அதுக்கு எதிரே அந்த வசனம் நல்லா படிங்க பாப்போம் திருப்பி. அந்த தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல், நீ நேரா போகாத, அதற்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, எதிரே இருந்து அடிடா. உன் பலவீனத்தை அதுக்கு எதிர்த்து நின்று அடிங்க. ஒரு ஆமென். எல்லாரும் இன்னைக்கு எத்தனை பேர் எதிர்த்து நின்று அடிக்க போறீங்க? விசுவாச ஜெப ஊழியர்களே எல்லாம் கைவதி சொல்லுங்க, அடிக்கிறதுக்கு பண்ணுங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. பிசாச ஒண்ணு அடிக்கிறத நாங்க இருக்கிறோம். இந்த எல்லையில இனி நாங்க தான் இருப்போம், வேற எதுவும் இருக்கவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மட்டும் கை அசைச்சு காட்டுங்க. எதிரே இருந்து ஆண்டு சொல்றான், நீ எதிர இருந்து அடி. ஆமென். இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இனி எதுக்கும் அழுதுகிட்டே ஆன்சர் தேடாதீங்க. ஆமென். பலவீனமா இருந்தா கூட சபைக்கு வர முடியாத சூழ்நிலை வரும், சபைக்கு வா. ஆண்டவர் ஆராதிப்பதற்கு தடை வரும், அதை மேற்கொண்டு வா. நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு பலவீனம் வீட்டுல படுத்துருவாங்க. அப்படி தேவனுடைய பிள்ளைங்க இருக்கவே கூடாது. என்ன வந்தாலும் போய் நிப்பனா, செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அப்படி வாங்குங்க. அப்படி இருக்கணும் தேவ பிள்ளைங்க. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமென். அதெல்லாம் பிரதர் ஒய்ஃப் அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் விடிய காலம் 3 மணிக்கு வீசிங் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம், வாமிட்டிங் அடிச்சிட்டு இருந்தது. ஆனாலும் ஆண்டு சொன்னார், நீ போ மீட்டிங்க்கு. அந்த போராட்டத்தின் மத்தியில தாண்டி இல்லையா, எதிரே அதுக்கு எதிரோய் அந்த போராட்டத்தை தாண்டி அவங்க வந்துபடியே கர்த்தர் உதவி செய்தார். நல்லா தூங்கி இருக்காங்க. ஆமா வந்துட்டாங்கல்ல, அம்மை சொல்லக்கூடாதா? இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் இன்னைக்கு தருவாரா? எதிரே இருந்து நீ என்ன செய்? அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது, நுனிகளின் செல்லும் இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமா எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை, அதனாலதான் கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரா? புறப்பட்டிருப்பார். இன்னைக்கு நான் நம்புறேன், இன்னைக்கு கர்த்தர் இந்த ஊழியத்திற்காக, இந்த கூட்டத்திற்காக புறப்பட்டிருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை உயர்த்தி, எதிராய் நிற்கும் போது உனக்கு முன்பதாய் ஒருவர் புறப்பட்டிருப்பார். அதனால நான் சொல்ல வந்தேன், வியாதிக்கு எதிராய் இருக்கும் போது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, நீ எதிராக நில்லு, நான் அது மேல ஏறி வருவேனா. எப்படியா?
உன் கண்ணீருக்கு மேல அவர் நடந்து வருவார். உன் பாடுகளுக்கு மேல அவர் நடந்து வருவார். உன் உபத்திரத்திற்கு மேல அவர், அதுக்கு மேல நீ அதுக்கு எதிராக நில்லு. அதன் மேல ஒருவன் நடந்து வந்து அதட்ட வேண்டியது அதட்டி, அமைதலாக்க வேண்டியது அமைதலாக்கி, உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் தந்து. நம்புற பிள்ளைங்க வாங்கிக்கங்கள கை தட்டி. அதனாலதான் நம்ம அதான் நான் சொன்னேன், நம்ம சும்மா நம்ம தளபதி சொல்லுங்க ஆமென். அவர் இறங்கிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக இறங்கிட்டார்னு சொல்ற பிள்ளைங்க. இன்னைக்கு ஊழியத்திற்காக அவர் இறங்கிட்டார், இந்த கூட்டத்திற்காக அவர் இறங்கிட்டார் என்று சொல்லுகிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? என் தளபதியே, என் தளபதியே, ஆராதனை உமக்கே. என் தளபதியே, ஆஹா, என் தளபதியே, ஆஹா, எல்லாரும் சிரிச்ச முகமா ஆராதனை, ஆஹா, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை அப்பா. ஆராதனை அப்படி எல்லாம் எழுப்பி நிற்போமா? அப்பா, அப்பா எல்லாம் அப்படி நில்லு, அப்படி நில்லு. ராஜாவும் மாளிகையே, ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா மாளிகையே, ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா ஏமன் உங்களுக்கு தான். என் தளபதியே, என் தளபதியே, எல்லாருமா அவனும் தளபதியாய்
உனக்காக உன்னுடைய பாடுகளுக்கு மேல, உன் உபத்திரவங்களுக்கு மேல, உன் கண்ணீருக்கு மேல அவர் நடந்து சென்று என் தளபதியே, என் தளபதியே, ஆராதனை உமரக சகதலவா, என் தளபதியே, உமக்கே ஆமென். என் தளபதியே, என் தளபதியே, உமக்கே. அப்படியே எல்லா கரங்களை உயர்த்தி இந்த நாள் கூட்டம் ரொம்ப மகிமையா இருக்கும்படியா, வார்த்தைகளும் வல்லமை வெளிப்படும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ள சேர்ல உட்கார்ற பிள்ளைங்க வாழ்க்கையிலாம் அப்படியே வந்து உள்ள வரும்போதே ஒரு தேவ வல்லமை அவர்களை நிரப்பும்படியா எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை இன்னைக்கு நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்க தாவீதை குறித்து நாங்கள் தியானிச்சபடி நாங்க விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு முன்பதாய் புறப்பட்டிருக்கிறீர். நீர் அந்த கடைசி வசனப்படி வாசி முடிச்சிருங்க. கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம், கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். மொத்தமா முறியடித்தான். கேபா எல்லை துவக்கி கேசேர் விரட்டிட்டான். எல்லையையும் தாண்டி போயிடுச்சு. நம்புங்க, உன் உபத்திரவத்தை நீ எட்டி பார்த்தா கூட பார்க்க முடியாது. ஆமே, உனக்கு எதிராய் நிற்கிற சூழ்நிலைகளை நீ எங்கடா இல்ல இல்ல, உன் எல்லைக்கு மாத்திரம் கிடையாது, உன் எல்லையும் தாண்டி எத்தனை எல்லைகளை தாண்டி கர்த்தர் அதை நிர்மூலமாக்கி தேடி கூட காண மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை இந்த நாளில் கர்த்தர் தரப்போகிறார். எல்லாரும் கரங்களை வைத்து அவன் நன்றி செலுத்திடுவோம். இன்னைக்கு ஒரு சம்பவம் காத்திருக்கிறது. ஆமென் சொல். ஆமென். ஆமா, ஏன்னா அவர் புறப்பட்டிருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கரங்களை உயர்த்திக்கலாம். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்னைக்கு இந்த அருமையான ஆராதனை உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபையை நீ விளங்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய வார்த்தையை, உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாம் இணைந்து சாயங்காலம் நடக்கக்கூடிய அந்த பெரிய ஆண்டவரை கூட்டத்திற்காக, ஆண்டவரை அந்த ஒரு பெரிய யுத்தத்திற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இன்னைக்கு நீர் பட்டணத்தை எங்க கையில ஒப்பு கொடுப்பீர். தாவீதுக்கு ஒப்பு கொடுத்தது போல எங்க கையில ஒப்பு கொடுப்பீர். ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்வதற்காய் நன்றி. ஒவ்வொரு பேரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். நாம நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல 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 கரங்களை அசைத்து காட்டுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேற லெவல்ல ஜெயம் சொல்லுங்கப்பா, வேற லெவல்ல வெற்றி சொல்லுங்கப்பா. ஆமென். God bless you all. Amen. Amen. Ararat Power Ministries.